நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். மேற்கு ஆசியாவில் நடக்கும் போரால் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. இச்சூழலில் செகந்திராபாத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் அந்நிய செலாவணியை சேமிக்க உதவும் வகையில் பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆபீஸ்களுக்கு செல்ல வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வீட்டிலிருந்து வேலை, ஆன்லைன் மீட்டிங் உள்ளிட்டவற்றை பின்பற்றலாம். இதெல்லாம் கொரோனா காலத்தில் நாம் பழகிக்கொண்ட ஒன்றுதான். தேசத்தின் நலனுக்காக அவற்றை மீண்டும் தொடங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. தங்கம் இறக்குமதி செய்வதற்கும் பெருமளவில் அந்நிய செலாவணி செலவழிக்கப்படுகிறது. எனவே தங்கம் வாங்குவதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும். திருமணம் போன்ற காரியங்களுக்கு தங்கம் வாங்குவதை கூட ஓராண்டுக்கு தள்ளி போட வேண்டும். அதேபோல் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெய்களின் பயன்பாட்டையும் குறைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். साथियों, हमें विदेशी मुद्रा बचाने के जो भी रास्ते हम लोग अपना सकते हैं, हमें बचाना होगा. साथियों, गोल्ड यानी सोने की खरीद एक और पहलू है जिसमें विदेशी मुद्रा बहुत अधिक खर्च होती है. एक जमाना था जब संकट आता था, कोई युद्ध होता था, तो लोग देश हित में सोना दान दे देते थे. आज दान की जरूरत नहीं है, लेकिन देश हित में हमको ये तय करना पड़ेगा कि साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे, सोना नहीं खरीदेंगे. विदेशी मुद्रा बचाने के लिए हमारी देशभक्ति हमें चुनौती दे रही है और हमें इस चुनौती को स्वीकार करते हुए विदेशी मुद्रा को बचाना होगा. साथियों, மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $70 சுமார் $126 உயர்ந்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் மாதத்திற்கு 30,000 கோடி ரூபாய் வரை நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன. இந்தியாவில் 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெட்ரோல், டீசல் விலை 4 முதல் $5 வரையும், வீட்டு கேஸ் சிலிண்டர் விலை $40 முதல் $50 வரையும் விரைவில் உயர்த்தப்படும் என தெரிகிறது.